ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சின்ன மருமகள் சீரியலில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. சேதுவும் தமிழும் ஒன்று சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி தருவீங்க. இங்கே தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. எதை நினச்சின்னா, ஏன்னா சேதுக்கும் தமிழ்ச்செல்விக்கும் டிவோர்ஸ் அப்ளை பண்ணுறதுக்காக நம்ம சேது போயிருக்காங்கன்ற விஷயத்த இங்கே ஈஸ்வரி வந்து சொல்லியிருப்பாங்க. அதை நினச்சி தான் ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் அவங்க அம்மா வராங்க. என்னடி தமிழ், எதுக்காகடி அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்துன்னு சொல்லிட்டு அவங்களால அந்த விஷயத்த சொல்லவே முடியல. அந்த அளவுக்கு அவங்களுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது. என்னடி என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், அது வந்துமா, எனக்கும் சேது மாமாவுக்கும் இனி எந்த ஒட்டும் உறவும் இல்லை. எங்களோட உறவு இனிமேல் நீடிக்காது. சேது மாமா எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போகிறாராம். அதுக்கான வேலையை தான் அங்கே பார்த்துக்கிட்டு இருக்காங்களாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே அவங்க அம்மா வந்து பயங்கரமாக அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடி தமிழ், நீ சொல்கிறதெல்லாம் உண்மையாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அவங்களுமே ஃபீல் பண்ணுறாங்க. ஆமாம்மா, சரிடி, நீ அதை நினச்சி கவலைப்படாத. நம்ம அவங்க வீட்டில் போயிட்டு என்ன ஏதுன்னு கேட்போம். வாடி தமிழ், நம்ம இப்போவே போவோம். உன் வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைச்சே ஆகணும். இப்போது வயிற்றில் வேற குழந்தை வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் இப்படி நடக்கணுமா? இல்லை தமிழ், நமக்கு நியாயம் கிடைச்சே ஆகணும், நம்ம போவோம் வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கையை பிடிச்சி இழுக்கிறாங்க. இங்கே பாருமா, நான்லாம் வரப்போகிறது கிடையாது. அவங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிட்டோம். அன்னைக்கு சேது மாமா என்னை எப்படியெல்லாம் கேட்டாங்க. அத்தனை பேர் முன்னாடி என்னை அந்த வார்த்தையில் சொல்லி திட்டாங்க. அதுவும் இல்லாமல் என் வயிற்றில் வளர குழந்தைக்கு நான் அப்பா இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதை கேட்டுட்டு என் உசுரே போயிடுச்சு தெரியுமா? இல்லைம்மா, இதுக்கப்புறம் நான் அவங்க கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதா நான் நினைக்கவே இல்லை. அது நடக்கவும் வேண்டாம். அவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்களோ அதுவே நடக்கட்டும். நான் எனக்குன்னு நிறைய வேலை இருக்குது, எனக்குன்னு நிறைய லட்சம் இருக்குது. நான் மேற்படிப்பு, அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்காக 1,00,000 ரூபாய் நான் இப்போது ரெடி பண்ணியே ஆகணும். அதுக்காக மொய் விருந்து ஏற்பாடு பண்ணலான்னு உங்ககிட்ட நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதுக்கான வேலையை மட்டும் பார்ப்போமா, அவங்க என்ன வேணாலும் பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் சொல்கிறாங்க. தமிழோட அம்மாவுக்கு ரொம்பவே வருத்தமாக இருக்குது, அழுகுறாங்க. ஐயோ தமிழ், உன் வாழ்க்கை இப்படியெல்லாம் ஆகும்னு சொல்லிட்டு நான் நினைக்கவே இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இங்கே பாருமா, என் வாழ்க்கையை பற்றி நீ நினச்சி கவலையே படாத. நான் தனியாக இருந்து கூட என் பிள்ளையை எனக்கு நல்லா வளர்க்க தெரியும். அந்த பிள்ளையை ரொம்ப நல்லா நான் வளர்ப்பேன். இங்கே பாருமா, என்னை பற்றி நினச்சி நீ கவலைப்படாத. மொய் விருந்துக்கான எல்லா ஏற்பாடும் நம்ம பண்ணி ஆகணும். நீ அதை பற்றி மட்டும் நினை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இங்கே அவங்க அம்மாவுக்கு மனசில் ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. என்ன தான் தமிழ்ச்செல்வி என் வாழ்க்கையை பற்றி நினைக்காத, அதை வச்சு அதாவது கஷ்டப்படாத அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாலுமே அவங்க அம்மா, அதாவது பெற்றவங்க மனசு எப்படி அடிச்சுக்கும் அந்த அளவுக்கு நம்ம தமிழோட அம்மா வந்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க. அழுதுகிட்டே இருக்காங்க. தமிழ் இருந்துட்டு, இங்கே பாருமா, இப்படியே அழுதுகிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் இந்த வீட்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். என்னடி தமிழ், எதுக்கு எடுத்தாலும் பொசுக்குன்னு நான் வீட்டை விட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கை தூக்கி நின்றுக்கிறேன். ஏண்டி என்னடி ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரிம்மா, அதெல்லாம் விட்டு தள்ளு. என் வாழ்க்கையை பற்றியெல்லாம் இனிமேல் நீ நினைக்காத. நான் நல்லபடியாக படித்து டாக்டர் ஆகணும். இந்த ஊர் முன்னாடி, உலகத்து முன்னாடி நான் தலை நிமிர்ந்து நிற்கணும். முக்கியமாக என்னை கட்டிக்கிட்டாங்கல்ல, அவங்க முன்னாடி நான் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக வாழ போகிறேன். அதை பார்த்து அவங்க எல்லாருமே பொறாமப்படதாமா போகிறாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக நடக்க தான் போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு புரியுதுடி. ஆனால் உன் வாழ்க்கை நீ தன்னந்தனியாக நின்றக்கூடாதுல்ல, வாழா வெட்டி ஆகிடக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் எதுவுமே கிடையாதுமா. அவங்க கூட இருக்கிறத நான் இங்கே தன்னந்தனியாகவே இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் இங்கே நம்ம மலர் வந்து வராங்க. மலர் வந்து இங்கே நம்ம தமிழை பார்த்து பேசுகிறாங்க. தமிழ், என்ன தமிழ், இப்படி முடிவு எடுத்துட்டாங்களே. ஐயோ, உன் வாழ்க்கையே போகுது. உனக்கும் சேதுவையாக்கும் இனிமேல் எந்த உறவும் ஒட்டும் இல்லவே இல்லை. டைவர்ஸ் கொடுக்க போகிறாங்களாம். எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. இங்கே பார் தமிழ், நீ வந்து ராஜாங்காயா கிட்ட நீ பேசலாமே. வா தமிழ், என்ன ஏதுன்னு கேட்குவ, எதுக்காக அவங்க டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கேட்ப, வா தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம தமிழ் இருந்துட்டு, அக்கா இங்கே பாருங்கக்கா, எனக்கு அதை நினச்சியெல்லாம் சுத்தமாக வருத்தமே கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதை தான் நான் பார்க்க போகிறேன். அவங்க என்ன பண்ணுறாங்களோ பண்ணிக்கிட்டோம்.
என் கூட வாழ விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுபடியே நானும் சம்மதிக்கிறேன். என்னால் தன்னந்தனியாக வாழ முடியாதா என்ன? இங்கே பாருங்கக்கா, என்ன நினச்சி நீங்கள் யாருமே கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம மலருமே அவங்க வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே நம்ம தமிழ் வந்து அவங்க அம்மா கிட்ட, அம்மா மொய் விருந்துக்கு இது கத்தரிக்காய், முருங்கைக்காய், பருப்பு சாம்பார் வைக்கிறதுக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடணும். அரிசி மூட்டை ஒரு 50 கிலோ எடுத்தால் சரியாக போயிடுமாம்மா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாக போகும் தான் நினைக்கிறேன் தமிழ். சரிம்மா, நான் எல்லாமே லிஸ்ட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி இங்கே நம்ம தமிழ் வந்து கடைக்கு போகிறதுக்காக கிளம்புறாங்க. உடனே அவங்க அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா, என் கூட நீ பேசலனாலுமே பரவாயில்ல, இந்த மொய் விருந்துக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நானும் பண்ணுறேனே, எல்லா செலவையும் நான் வாங்கிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே, அம்மா யாரும் என்கிட்ட தேவையில்லாமல் பேசாதன்னு சொல்லுங்கம்மா, என் கூட பேசவே கூடாது யாரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே தமிழோட அப்பா வந்து விலகி நின்றுக்கிறாங்க. ஐயா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? அவள் விஷயத்தில் நீங்கள் தலையிடாத, தயவு செஞ்சு சைலண்ட்டாக இரு. அவள் வாழ்க்கை விஷயத்தில் அவளே முடிவெடுத்துக்கிட்டோம். அவள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாளோ அது எல்லாத்தையும் அவள் பண்ணிக்கிட்டோம். தயவு செஞ்சு நீ எதுவும் பேசாமல் இருயா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிம்மா, இதுக்கப்புறம் நான் வாயை கூட திறக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் ஆகிடுறாங்க. தமிழுமே செலவு வாங்கிட்டு வரதுக்காக போயிடுறாங்க. இன்னொரு சைடு இங்கே நம்ம முத்துப்பாண்டி, அதாவது நம்ம தமிழோட அப்பா வந்து ஊர் ஃபுல்லாக எல்லாருக்குமே தெரிவிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆட்டோ வச்சு அலௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க. இந்த நாளில் நாங்கள் மொய் விருந்து வைக்கிறோம், எல்லாருமே கண்டிப்பாக வந்துடணும், தமிழ்ச்செல்விக்கு நீங்கள் எல்லாரும் தான் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அலௌன்ஸ் பண்ணிக்கிட்டு வராங்க. இது எல்லாத்தையுமே கேட்ட ஊர் மக்கள் இருந்துட்டு, என்ன இது, என்ன கொடுமை, ஏதோ புருஷனை இழந்தவ தான் இப்படியெல்லாம் மொய் விருந்து வைப்பாங்க, இது என்ன புது கதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இன்னொரு சைடு இதை கேள்விப்பட்ட இங்கே சாவித்திரியும் தாமரையும் பயங்கரமாக டென்ஷன் ஆகுறாங்க. ஓ, இந்த தமிழ்ச்செல்வி மொய் விருந்து ஊரில் இருக்கிறவங்க எல்லார்கிட்டேயும் பிச்சை எடுத்து அதன் மூலமாக வர காசால் இவள் டாக்டர் ஆகலாம்னு நினைக்கிறாளா? இங்கே பார் தாமரை, அது மட்டும் நடக்கவே கூடாது. அதை எப்படியாவது நம்ம தடுத்துடணும். அவளுக்கு பணம் கிடைக்கவே கூடாது. ஊர் மக்களை எல்லாருமே அங்கே போகவே விடக்கூடாது. அதுக்கு நம்ம ஏதாவது ஒரு பிளான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னம்மா பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்படி கேளு தாமரை, நான் கெடா விருந்து நடத்த போகிறேன். சாமிக்கு ஆடு வெட்டி, கெடா ஆடாக வெட்டி நிறைய 10-15 ஆடு வெட்டுறோம். ஊரில் உள்ள ஒரு வீட்டை கூட விடாமல் எல்லாரையுமே நம்ம அழைப்புதல் பண்ண போகிறோம். அவங்க எல்லாரும் நம்ம வீட்டுக்கு தான் வர போகிறாங்க. எல்லாருமே கெடா விருந்து அப்படின்னா கண்டிப்பாக வரதான் செய்வாங்க. மொய் விருந்து வைக்கிறதுக்கு யார் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியும் தாமரையும் பிளான் பண்ணுறாங்க. இந்த தமிழ்ச்செல்வி வந்து டாக்டர் ஆகவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தாமரை வெறித்தனமாக சொல்கிறாங்க. அதே சமயம் காலையில் சேது மாமா தமிழ்ச்செல்வி கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு விருப்பமே இல்லை, எனக்கு அத்து கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னார் இல்லைம்மா. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? அவங்க 2 பேருக்கும் எந்த உறவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறம் எப்படியாவது சேது மாமாவை மாற்றி அவர் மனசில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இடம் பிடிக்க ஆரம்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் என்ன, எனக்கும் சேது மாமாவுக்கும் கல்யாணம் தான், நாங்கள் 2 பேரும் சந்தோஷமாக வாழுவோம். அம்மா, நான் சின்ன வயசுலேருந்தே சேது மாமானா உயிராக நினச்சிக்கிட்டு இருக்கேன். எப்படியோ அந்த கடவுள் இப்போது கண்ணை திறந்துட்டாருமா. என் மனசில் உள்ள ஆசையை அவர் நிறைவேற்றி வைக்க போகிறாரு. சின்ன வயசுலேருந்து சேது மாமா தான் என் உயிர்னு சொல்லி நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். எப்படியோ இப்போது நானும் சேது மாமாவும் ஒன்று சேர போகிறோம். நினைக்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்கிறாங்க. இங்கே பார் தாமரை, நீ கவலையே படாத. இது வரைக்கும் நீ கேட்டு நான் எதுவுமே இல்லைன்னு சொன்னதில்லை. ஆனால் இந்த சேது விஷயத்தில் தான் என்னென்னமோ நடந்து போச்சு. அதுவும் உனக்கு கிடைச்சிரும். கவலையே படாத தாமரை, உனக்கும் சேதுக்கும் கல்யாணம் நடந்து இந்த வீட்டில் மகாராணி மாதிரி இருக்க போகிற. இந்த வீட்டவே நீ தான் ஆள போகிற தாமரை. நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இது எல்லாமே நடக்கணும் அப்படின்னா. கொக்கு எப்படி மீன் வர வரைக்கும் மொத்த காலே நின்று தவம் இருந்து மீனை கடைசி நேரத்தில் அழகாக வேட்டையாடிட்டு போயிடுது. அந்த மாதிரி தான் நம்மளும் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி இந்த தமிழ்ச்செல்வியை இந்த வீட்டில் ஒருத்தியாக இல்லாமல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டோட மகாராணியாக இளவரசியாக வாழ வைக்க போகிற தாமரை.
கவலையே படாத, உன் வாழ்க்கை ஹோன்னு சேது கூட சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே தாமரைக்கும் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. அம்மா நீ சொல்கிறதெல்லாம் கேட்கவே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, இதெல்லாம் எப்போ நடக்கும்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பார் தாமரை, அவசரப்பட்டா எதுவுமே ஆகாது, கொஞ்சம் பொறுமையாயிரு, அம்மா எல்லாத்தையுமே நடத்தி காட்டுறேன். சரி நம்ம கெடா விருந்துக்கு ரெடி பண்ணுவோம். சரி நீயும் நானும் இல்லை கருப்புக்கிட்ட சொல்லி அனுப்பலாமா, இல்லை நம்ம 2 பேருமே போயிட்டு ஊர் ஃபுல்லாக கூட்டிகிட்டு வந்துடுவோமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அம்மா கருப்புக்கிட்டலாம் வேண்டாம்மா, நீ மட்டுமே போயிட்டு ஊரில் உள்ள ஒவ்வொரு வீடாக எல்லாரையுமே கூப்பிட்டு வந்துடுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி தாமரை, நீ சொல்கிறதும் கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்த ஈஸ்வரி வராங்க. என்னமோ திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்ன மதனி நாங்கள் என்ன திட்டம் போட போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி ஏதோ பேசிக்கிட்டு இருந்தீங்க, நான் வந்ததும் சைலண்ட் ஆகிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும், சாவித்திரி இருந்துட்டு அது மதனி நான் ஒரு விஷயம் யோசிச்சுருக்கேன், அது கரெக்டாக வருமானு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும், அப்போ தான் இங்கே ராஜாங்கத்தோட தம்பி சன்னியாசி எல்லாருமே வந்துடுறாங்க. அப்போது சரி அண்ணனும் வந்துட்டாங்க, அவங்கக்கிட்டே எல்லாருக்கிட்டேயும் ஒரே முட்டாக உண்மையை அதாவது விஷயத்த சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சாவித்திரி இருந்துட்டு ராஜாங்கக்கிட்ட, அண்ணன் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுன்னு, நான் ரொம்ப நாளாக சாமிக்கு ஒரு வேண்டுதல் வச்சுருந்தேன், அது நிறைவேற போகுது, அதனால் சாமிக்கு ஒரு 10-15 ஆடு கெடா வெட்டி கெடா விருந்து வைக்கலாமாண்ணே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு, என்னம்மா சாவித்திரி அப்படி என்ன வேண்டுதல், 10-15 ஆடுன்னு சொல்கிற, பெரிய வேண்டுதலாக இருக்கும் போல் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அண்ணன், அது ஒன்றும் இல்லை, சேது விஷயமாக தான். சேது வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவன் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இன்னொரு வாழ்க்கைக்குள்ளே அவன் போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அதனால தான் வேண்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே ராஜாங்க இருந்துட்டு, என்ன சாவித்திரி உன் மகளை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டு இருந்தியா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஐயோ அண்ணன் அப்படியெல்லாம் இல்லைண்ணே, அப்படியெல்லாம் நான் வேண்டிக்கல, சேது நல்லா இருக்கணும், அவன் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் இருக்கணும், அதே சமயம் முக்கியமானது என்னென்னா உங்களுக்குமே உடம்புக்கு முடியாமல் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிக்கிட்டு இருந்தீங்க, உங்களுக்கும் எதுவும் ஆகக்கூடாது, நீங்களும் இந்த குடும்பமும் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் வேண்டிக்கிட்டேன் அண்ணன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஏதோ ஒன்று சொல்லி வேண்டிக்கிட்டேன், இப்போது நிறைவேறிடுச்சா அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமாண்ணே நீங்களும் இப்போ நல்லா தானே இருக்கீங்க, சேதுவுமே நல்லா தான் இருக்கான், அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும், இதெல்லாம் நடக்க தான் போகுது, அதுக்காக தான் இப்போவே முன்னாடியே இது கெடா விருந்து வைக்கலான்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாவித்திரி சொல்கிறாங்க. ராஜாங்க இருந்துட்டு, சரிப்பா நம்ம சொந்தக்காரவங்களுக்கு எல்லாருக்கும் சொல்லி விட்டுரு, அவங்களும் எல்லாரும் வந்துடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ணா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குண்ணே, எப்படியோ இதுக்கு நீங்கள் சம்மதிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இதில் என்னம்மா இருக்குது, நீ வேண்டுதல் வச்சுருக்க, அதை நிறைவேற்றணும்னு கேட்குற, அதுவும் சாமி விஷயம், இதில் போயிட்டு நான் வேண்டான்னு சொல்ல முடியுமாம்மா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. சரிங்கண்ணே, நீங்கள் ஓகே சொன்னதே எனக்கு ரொம்ப சந்தோஷண்ணே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரியும் அவங்க பொண்ணும் பேசிக்கிறாங்க. என்னம்மா இது சாவித்திரி அத்தை பெரிய பிளான் பண்ணியிருக்கு போல். ஆமாடி, இந்த தமிழ்ச்செல்வி ஏதோ மொய் விருந்து வைக்கிறாளாம், டாக்டர் படிக்கிறதுக்கு 1 லட்ச ரூபா தேவைப்படுதான், அந்த பணத்துக்காக ஊரில் பிச்சை எடுக்க போகிறா, அதை தடுக்கணும், டாக்டர் ஆகக்கூடாது தமிழ்ச்செல்வி அப்படின்றதுக்காக தான் இவ கெடா விருந்தே வைக்கிறா. உடனே ராஜாங்க மாமா கேட்டதும், என்னெல்லாம் போய் சொல்கிறா பாத்தியா இவ, ராஜாங்க மாமாவுக்காக தான் வேண்டிக்கனாலாம், சேதுக்காக தான் வேண்டிக்கனாலாம், என்னெல்லாம் ஃப்ராட் பண்ணி என்னெல்லாம் நாடகம் நடிக்கிறா பார்த்தியா, இவ்வளோ பார்த்து தாண்டி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க பொண்ணுமே, ஆமாம்மா அத்தை பெரிய கில்லாடி தான், தமிழ்ச்செல்வியை எப்படியாவது சேது மாமா கிட்டேருந்து வெட்டி விட்டுட்டு தாமரையை கல்யாணம் பண்ணி வச்சிடலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருக்காங்க. அதுக்கும் இப்போது அதுக்கான நேரமும் அதுக்கு சாதகமாக தானே போய்கிட்டு இருக்கு. இப்போது சேது மாமாவுமே தமிழ்ச்செல்வி வேண்டவே வேண்டாம், எனக்கு அத்து கழிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ராஜாங்க மாமா கிட்ட சொல்லியாச்சு. இதை கேட்டதும் தாமரைக்கும் சாவித்திரி அத்தைக்கும் ரொம்பவே சந்தோஷமாக இருந்திருக்கும்ல, எப்படியாவது தாமரையை சேது மாமாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு
அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்படியெல்லாம் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் எப்படியோ சேது மாமாவும் தமிழ்ச்செல்வியும் பிரிஞ்சுட்டாங்க. அதோடு விடாமல் தமிழ்ச்செல்வி டாக்டரே ஆகக்கூடாது, அவள் முடங்கி மூலையில் உட்காந்துடணுன்ற மாதிரி தானே அத்தை பிளான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரியோட பொண்ணு ஈஸ்வரிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆமாடி, நீ சொல்கிறதும் கரெக்டு தான், நானும் அதை தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். சரி எப்படியோ ஒன்று அந்த தமிழ்ச்செல்வி இந்த வீட்டுக்கு வராமல் இருந்தால் அதுவே நல்லாயிருக்கும். ஒவ்வொரு நிமிஷமும் எனக்கு ஒரு மாதிரி பயமாக தான் இருக்குது. ஏன்னா அதான் உன் அண்ணங்காரன் இருக்கான்ல, ராஜாங்க மாமாவை கொலை பண்ணுற வரைக்கும் போனான், என்னென்னமோ பண்ணான். அந்த விஷயத்த மட்டும் இந்த தமிழ்ச்செல்வி சொல்லாமல் இருந்தானா போதும், அதுவே எனக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரி வந்து ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், கெடா விருந்து வைக்க போகிறோம், அதுக்கு நீங்களும் கூட மாட எங்களுக்கு உதவியாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக தாச்சி, நாங்கள் உதவியாக இருக்காமல் வேறு யார் உதவியாக இருக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடு தமிழ்ச்செல்வி வந்து சமையலெல்லாம் ரொம்பவே தடபுடலாக செய்கிறாங்க. சாதம், பருப்பு சாம்பார், அதுக்கப்புறம் வடை, போண்டா, ஒரு ஸ்வீட்டு, ஒரு வாழைப்பழம்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடியாக வச்சுக்கிட்டு இருக்காங்க. ரெடி பண்ணி வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. யாருமே வரல. நம்ம தமிழ்ச்செல்வி ரொம்பவே ஒரு மாதிரி மனசு உடைஞ்சு போயிடுறாங்க. என்னம்மா எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இம்புட்டு சாப்பாடை நம்ம சமைச்சு வச்சுருக்கோம், ஆனால் யாருமே வரலம்மா அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்படுறாங்க. தமிழ், நீ கவலைப்படாத தமிழ், கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லாரும் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லி மனசை தேத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு இங்கே சாவித்திரி ஏற்பாடு பண்ண கெடா விருந்தில் தான் மொத்த கூட்டமும் இருக்குது. மொத்த ஊரே அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா ஓசியில் கறி விருந்து போட்டால் யார் தான் வராமல் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி தான். இங்கே சாவித்திரி வந்து ஈஸ்வரிக்கிட்ட சொல்கிறாங்க, பார்த்தீங்களா அத்தாச்சி, எப்படி கூட்டம் திரண்டு வந்திருக்குன்னு. கெடா விருந்துனா சும்மாவா? இந்த ஊர் ஆளுங்களை பற்றி உங்களுக்கு தெரியாது? ஓசியில் சும்மா என்னது சொல்லுவாங்களே, ஓசியில் எது கிடைச்சாலும் ஓடி வந்துடுவாங்கன்ற மாதிரி தான் இப்போது தமிழ்ச்செல்வி ஏற்பாடு பண்ண மொய் விருந்துக்கு ஒரு காக்கா குருவி கூட போல, மொத்த கூட்டமும் இங்கே தான் இருக்குது. கெடா விருந்துனா சும்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கெத்து காட்டிக்கிட்டு இருக்காங்க. ஈஸ்வரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது மனசுக்குள்ளேயே, ஆனால் அது வெளியே காட்டிக்கிறதில்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே சாப்பிட்டுக்கிட்டு இருக்க நேரத்தில் ஒரு இலையில் என்னடனா குட்டிஸா எலி விழுந்திருக்கு, இன்னொருத்தரவங்க இலையில் பள்ளி விழுந்திருக்கு. இது எல்லாத்தையுமே அதாவது சாப்பிட்றவங்க பார்த்துட்டு, ஐயோயோ எலி, இன்னொரு இடத்துல இருந்து சத்தம் வருது, ஐயோயோ பள்ளி, சாப்பாட்டில் பள்ளி, எலி, வண்டு அது இதுன்னு விழுந்துட்டுருக்கு. என்ன சமைச்சாங்க இவங்க, கெடா விருந்துன்னு சொல்லிட்டு எலி விருந்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கங்கே சத்தம் வந்துக்கிட்டே இருக்குது. இங்கே இந்த சத்தத்தை கேட்டதுமே சாவித்திரி போயிட்டு என்னாச்சு, என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கவும், என்னம்மா எங்களை கூட்டு வச்சு அவமானப்படுத்துகிறீங்களா, ஏதோ கெடா விருந்து போடுறேங்க அப்படின்னு சொல்லிட்டு கூடவே சேர்த்து எலி, வண்டு, பள்ளின்னு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலக்கிட்டீங்களா, கூட்டம் அதிகமாக வருதுன்னு சொல்லிட்டு இந்த உயிரினத்தெல்லாம் எடுத்து போட்டு சமைச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்திரியை பயங்கரமாக அசிங்கப்படுத்துகிறாங்க. ஐயோ, அது ஏதாவது தெரியாமல் விழுந்திருக்கும். என்னங்க தெரியாமல் விழுந்திருக்கும், சமைச்சு முடித்ததும் நீங்கள் தட்டு போட்டு மூடி தானே வச்சுருக்கணும், எல்லாத்தையும் திறந்தபடியாக விட்டிங்களா, இல்லை அதுக்குன்னே போயிட்டு சந்தையில் பள்ளி 4-5 கிலோவும், தவக்கலை 5-6 கிலோவும், எலி 4-5 கிலோவும் வாங்கிட்டு வந்தீங்களா என்ன? கூட்டம் அதிகமாக இருக்குன்ட்டு என்னம்மா பேசுகிறீங்க நீங்கள்? எல்லா தட்டுலையும் ஒவ்வொரு உயிரினம் இருக்குது, இதெல்லாம் நீங்களே வச்சு சாப்பிடுங்க, இனி நாங்கள் இங்கே யாரும் வரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தராக கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. சாவித்திரிக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது, எப்படி விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சமைக்கிறவங்கள போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க. என்ன சமைச்சு வச்சுருக்கீங்க நீங்கள், பத்திரமா பார்த்து சமைக்க மாட்டிங்களா, வந்தவங்கெல்லாம் காரி துப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைங்க, மூடி தான் வச்சுருந்தோம், எப்படி விழுந்திருக்குன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சமைக்கிறவங்களும் சொல்கிறாங்க. சாவித்திரிக்கும் தாமரைக்கும் பயங்கரமாக கடுப்பாகுது. உடனே ஈஸ்வரி வந்து, என்ன சாவித்திரி, என்ன பண்ணி வச்சுருக்க, ஊரில் உள்ளவங்க எல்லாருமே நம்மளை காரி துப்பிட்டு போகிறாங்க, இப்படி தான் சமையல் ஏற்பாடு பண்ணுவியா நீ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஐயோ மதனி, எப்படி ஆச்சுன்னு எனக்கே தெரியலங்க மதனி அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னும் வரவங்கெல்லாம் வந்துக்கிட்டே தான் இருக்காங்க. வரவங்கக்கிட்டெல்லாம் இவங்க, அதாவது சில பேர் சாப்பிட்டாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க,
நீங்கள் யாரும் அங்கே போகாதீங்க. அங்கே பல்லி தவக்கலை எலின்னு சொல்லிட்டு எல்லாமே குழம்புல போட்டு காசி வச்சுருக்காங்க. அது ஆட்டுக்கறியா இல்லை எலிக்கறியான்னு யாருக்கும் தெரியாது. வேண்டவே வேண்டாம், நீங்கள் யாரும் போகாதீங்க, அதை சாப்பிட்டுட்டு நம்ம உயிருக்கு தான் ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே வரவங்க எல்லாமே திரும்பி ஓடுறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி மொய் விருந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க இல்லையா, அங்கே தான் போகிறாங்க. ஒவ்வொரு ஆளாக வரதை பார்த்ததுமே நம்ம தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அம்மா அங்கே பாருமா வராங்க, வாம்மா எல்லாருமே வரவேற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் எல்லாருமே வரவேற்கிறாங்க. அதுக்கப்புறம் சாப்பாடு எல்லாருக்குமே பரிமாறி விடுறாங்க. ஊரே திரண்டு வராங்க. சூப்பராக இருக்குமா, என்னதான் வெஜிடேரியனாக இருந்தாலும் ரொம்பவே நல்லா இருக்குது, சூப்பராக செஞ்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வயிறார சாப்பிட்டு போகிறாங்க. ஊரில் உள்ள ஒட்டுமொத்த குடும்பமும் ஒருத்தர் விடாமல் எல்லாருமே வந்திருக்காங்க. இங்கே நம்ம தமிழ் சொல்கிறாங்க, அம்மா சமைச்சி வச்சு கொண்டா எல்லாமே காலிமா, எல்லாருமே வயிறார சாப்பிட்டு போனாங்க. எல்லாருமே போயிடுறாங்க. அதுக்கப்புறம்மா நம்ம இலையெல்லாம் எடுக்கலாமா, அதுக்கு அடியில் தான் பணமோ காசோ ஏதோ ஒன்று வச்சுருப்பாங்க, நகையோ நட்டோன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு இலையாக எடுத்துகிட்டு வராங்க. 100, 50, 500, 1000ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தான் வச்சுருக்காங்க. ஒரு சிலர் வந்து நகையாகவும் வச்சுருக்காங்க. ஒரே ஒரு இலையில மட்டும் ஒரு 5000, 10,000 அப்படின்னு எல்லாரும் வச்சுருக்காங்க. ஏன்னா அவங்களால முடிஞ்சதை அவங்கவுங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அம்மா எவ்வளோ சேர்ந்துருக்குன்னு தெரியல, வாமா எண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வியும் அவங்க அம்மாவும் உள்ளே போயிட்டு எண்ணி பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் எண்ணிக்கிட்டே இருக்காங்க. தமிழ் எவ்வளோ சேர்ந்துருக்கு எண்ணி சொல்லு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்த்தா ஒரு 70,000 சேர்ந்துருக்கு. அம்மா 70,000 வந்திருக்குமா, இன்னும் 30,000 வேணுமே அப்படின்னு சொல்லி கேட்கவும், சரி தமிழ், இம்போட்டு பணம் சேர்ந்துருக்கிறதே அது கடவுளோட புண்ணியம்தான், இன்னும் 30,000த்தை நம்ம ஏதாவது பண்ணிப்போம். அம்மா நகையுமே ஒருத்தர் வச்சுருக்காங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. சரி சரி, அதை அடகு வச்சா எவ்வளோ வரும்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது ஒரு எப்படியும் ஒரு 20,000 ஆச்சு தேரும். ஒரு அரை பவுன் கீழே தான் இருக்குமே, ஒரு 20,000 சேரும்மா அப்படின்னு சொல்கிறாங்க. 70ம் 20ம் 90 ஆச்சு, 90,000, இன்னும் 10,000. தமிழ் என்கிட்ட கொஞ்சம் சில்லற பணமெல்லாம் நான் சேர்த்து வச்சுருக்கேன், அது எல்லாத்தையுமே பெருக்கி எடுத்தால் ஒரு 10,000 சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா எப்படியோ நம்ம நினச்ச பணம் நமக்கு சேர்ந்துருச்சு, இந்த பணத்தை வச்சு நான் டாக்டருக்கு படிப்பு படிச்சிருவோம்மா, கண்டிப்பாக நான் டாக்டர் வேலை வாங்கிடுவோம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே நம்பிக்கையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் நடக்கிறதெல்லாம் நல்லதாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு, ஆனால் உன் வாழ்க்கை எப்படி போகுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குடி தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன், என் வாழ்க்கையை நினச்சி நீ கவலைப்படாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏம்மா அதை பற்றியே நினச்சி இது பண்ணிக்கிட்டு இருக்க, கண்டிப்பாக அந்த ஆத்தா எல்லாமே நமக்கு நல்லதாக தான் நடத்தி கொடுப்பா. இப்போ போயிட்டு நான் காலேஜில் ஃபீஸ் கட்டிட்டு அதுக்கான என்ன வேலையோ பார்த்துட்டு வந்துடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் போயிட்டு பணத்தையும் கட்டிடுறாங்க, டாக்டர் சீட்டையும் வாங்கிடுறாங்க. 4 வருஷம் படித்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழ்ச்செல்வி வந்து டாக்டர் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ரொம்பவே சந்தோஷமாக போயிட்டு பணத்தையும் கட்டிட்டு வந்துடுறாங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச இங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் ரத்த கொதிப்பே வந்துடுது. ஐயோ அம்மா, இந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் படிப்புக்காக போயிட்டு பணத்தை கட்டிட்டு சீட்டுமே வாங்கிட்டு வந்துட்டா, இனி நம்மளால் என்னமே பண்ண முடியாது, போச்சு போ. அந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆயிட்டானா அவ்வளோதான், நம்ம எல்லார்கிட்டேயும் தலை நிமிர்ந்து நடப்பா, ஓவராக திமிரு காட்டுவா அப்படின்னு சொல்கிறாங்க. வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி வந்து சாவித்திரி கிட்ட, என்ன தாச்சி, ஏதோ நீங்கள் கூட அந்த தமிழ்ச்செல்வி டாக்டர் ஆகிறத தடுத்து நிறுத்திடுவீங்கன்னு நினச்சேன், ஆனால் எப்பாடுபட்டோ தமிழ்ச்செல்வி டாக்டர் சீட்டு வாங்கிட்டா, இன்னும் 4 வருஷத்தில் அவன் டாக்டர் ஆகிடுவா, நம்ம முகத்தில் கரியை பூச போகிறா, நீங்கள் என்ன தான் கெடாவை இருந்து ஏற்பாடு பண்ணீங்களோ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இங்கே சாவித்திரிக்கு பயங்கரமாக கோபம் வருது. அதுக்கப்புறம் இங்கே சேது வந்து தமிழ்ச்செல்வியை பார்த்து பேசுகிறதுக்காக நேர்லேயே போகிறாங்க. போயிட்டு, இங்கே பாரு, உனக்கும் எனக்கும் செட் ஆகாது, நீயும் நானும் சட்டப்படி பிரிஞ்சிடுவோம், உனக்கு நான் விவாகரத்து நோட்டீஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு விவாகரத்து நோட்டீஸு கொடுக்குறாங்க. இதை பார்த்ததுமே நம்ம தமிழ்ச்செல்விக்கு பயங்கரமாக அழுகியாக வருது. கருக்கு இருந்துட்டு, இங்கே பாரியா சேது, இதெல்லாம் வேண்டாயா, தயவு செஞ்சு நான் சொல்கிறத கேளியா, பாவம் தமிழ்ச்செல்வி, அவள் ரொம்ப நல்ல பிள்ளையா, நீ அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம
சேது இருந்துட்டு, இங்கே பாருங்க கருப்பு மாமா, தயவு செஞ்சு நீங்கள் எதுவுமே என் வாழ்க்கை விஷயத்தில் தலையிடாதீங்க. எனக்கு இவ கூட ஒன்று சேர்ந்து வாழ்கிறதுக்கே எனக்கு சுத்தமாக பிடிக்கல. நான் என் வாழ்க்கையை வேறு மாதிரி அமைச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். தமிழ், உனக்கும் எனக்கும் எந்த உறவும் ஒட்டும் எதுவுமே கிடையாது. நீயும் நானும் சட்டப்படி பிரிய போகிறோம். சீக்கிரமாகவே நீ எனக்கு இந்த பேப்பரில் கையெழுத்து போட்டு கொடுத்த அப்படின்னா நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ்ச்செல்விக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது. தமிழ்ச்செல்வியோட அம்மா இருந்துட்டு, மாப்பிள்ளை தயவு செஞ்சு என் பொண்ணை இப்படி தன்னந்தனியாக தவிக்க விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை மன்னிச்சு கூடவே கூட்டிகிட்டு போயிடுங்க. அவள் எந்த தப்புமே பண்ணல, எல்லா தப்பும் என்னோட இது. நான் பொய் சொல்லிட்டேன், அவளையும் பொய் சொல்லிட்டேன். என்னை மன்னிச்சிருங்க. தயவு செஞ்சு என் பொண்ணை உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படின்றத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ